அதான் சார் டாக்கு மகாராஜ். என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். பாலாஜி அவருடைய கேரக்டர் அவர் படம் எப்படி? பாலையா சார் படம்னா எப்படி, நாங்கள் அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், 80sலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் படமெல்லாம். சின்ன வயசில் டிவியில் இந்த இதில் உட்காந்து தெருவில் உட்காந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு அது அந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவருக்குன்னு ஒரு இது இருக்கும். அது நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது அவர் பண்ணால் மட்டும்தான் ஒரு ரசகரமாக வந்து நீ உட்காரும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு பார்க்கறதுக்கு தான் வந்து சொல்லப்போனோம். அது எல்லாம் இருக்குது. என்ன விஷயம் இந்த படத்துல எந்த மாதிரி கேரக்டர் என்ன? எல்லா படத்துலயும் வருதாங்க. அவர் படத்துல என்ன, அவர் சேவியர் மாதிரி இருப்பாரு, அவர் ஊர் மக்களை காப்பாற்றுவாரு. பொதுவா என்னுடைய கான்செப்ட் படி ஒருத்தர் வந்து உலகத்தை காப்பாற்றுவாருங்கிறதெல்லாம் நம்ப முடியாது. ஒருத்தர் மாற்றத்தை உருவாக்கலாம், ஆனா அந்த மாற்றம் வந்து மக்கள் கிட்ட உருவானா, மக்கள் படையா திறந்தா மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு அகெயின்ஸ்டாவே தான் அவர் படம் எடுப்பாரு. பட் அதுதான் லார்ஜர் தென் ரைஸ். அது பார்க்கறதுக்குன்னு எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்ற, நம்ம இமேஜின் பண்ணிப்போம்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குதாங்க அப்படி, அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. ஸோ அவருடைய ஃபைட்டுன்னா ஒரு வித்தியாசம், வித்தியாசங்க. அது அவரு தாங்க அடிச்சாருன்னா பறப்பாங்க, எல்லாரும் தூக்கி போட்டு சாத்துவாங்க, அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு மீட்டருக்கு மேல திகட்ட ஆரம்பிக்கும். இதுல திகட்டலை, எல்லாம் ஒரு அளவா கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. அவரு வயசுக்கு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நல்லா செஞ்சுருக்கிறாரு சொல்ல போனா. படம் வந்து ஒரு த்ரில்லரா, ஆக்ஷன் படம் தாங்க. ஆக்ஷனு கொஞ்சம் ஃபேமிலி ட்ராமாலாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில இடங்கள்ல லைட்டாக மெலோ ட்ராமா மாதிரி போனாலுமே ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. 3 ஹீரோயின் வச்சிருக்காங்க. ஆமாம், 3 ஹீரோயின், அது வேற சொல்லிட்டு இருக்காங்க. பிரக்யா ஜெய்ஸ்வால் வந்து பாலையா சாரோட முன்னாடியே படம் நடிச்சிருக்காங்க. அடுத்த படமா அகண்டா கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன், அகண்டா 2. ஸோ அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லை, ஏன்னா அவங்க வராங்க 2-3 சீன் நல்லா ஸ்கோர் பண்றாங்க, நல்ல ஆக்டர்ஸ் தான், பொட்டன்ஷியல் ஆக்டர்ஸ் தான். பட் அவங்களுக்கு அந்த ரோல்ல எங்க போனாங்க அதுக்கப்புறம்னு தெரியல. ஊர்வஷி தௌட்டியால ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு மட்டும், அந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு ஐடியாவே இல்லை. ஆனா சதாஸ்ரீநாத் பக்கா பர்ஃபார்மன்ஸுங்க. அவங்களெல்லாம் யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நடிக்க தெரியாதவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்குறாங்க, நடிக்க தெரிய பொண்ணை போய் நடிக்க விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களை சுற்றி தான் அந்த படமே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படிங்க, நான் முன்னாடியே சொன்ன ஒருத்தர்கிட்ட, அனிருத் வந்து எப்படி ரஜினி சாருக்கோ அந்த மாதிரி பாலையா சாருக்கு வந்து தமன் தான். தமன் கூட முன்னாடி இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொன்னாரு, எல்லாம் வந்து ஸ்பீக்கர்ஸ், தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க, நான் மியூசிக் போடுறேன், எனக்கே கண்ட்ரோல் இருக்காது பாலையா அவருக்கு படம் பண்ணும் போது அப்படின்ட்டாரு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, ஒரு தீம் சாங் நல்லா இருக்கு. பொங்கலுக்காக தாங்க விட்டுருக்குதாங்க, இது என்னங்க கேள்வி. ஏன்னா இது வந்து என்டர்டெய்னிங்கான ஒரு படம், ஃபெஸ்டிவ் மோட்ல. இப்போ வீட்டில் நம்ம எப்பயாச்சும் தான் வந்து லைஃப் எல்லாம் அப்படியே ஹார்டாக போயிட்டு இருக்கும், எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு வரோம். இந்த படம், இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம்? எனக்கு இதுதாங்க பிடிச்சிச்சு. 2மே தெலுங்கு படம். சங்கர் சார் படம் எனக்கு சங்கர் சார் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். என்னதான் தத்துவ ரீதியாக சில முரண்பாடுகள் அவரோட இருந்தாலுமே, அவரு என்ன சொல்றது, அந்த லார்ஜர் தன் லைஃப், அவர் ஒரு பயணியை சொல்ல போனால் இந்தியன் சினிமாவுக்கு அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. அது நல்ல ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி மட்டும் அவர் படம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதில் ஒரு பாட்டு இருக்கு, தூப்புன்னு ஒரு பாட்டு இருக்குது. லைக் அதை விஷுவலைஸ் பண்ண ஐடியாஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹி ஹேஸ் தட் கிரியேட்டிவ் நாலேஜ். பட் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும், அதுதான் அந்த படம் மிஸ் ஆயிடுச்சு. பட் இது பாலையா சார் டெம்ப்ளேட்டுன்னு நமக்கு தெரியும், ஆடியன்ஸ் எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டு படம் பார்க்கறதுக்கு வந்து பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு போகிறோம். என்ஜாய் பண்ணி எல்லாருமுக்கான படமானு நான் சொல்ல முடியாது. பாலையாகாது படம், அவர் படம் என்ன அப்படின்னு தெரியும், அந்த ஆடியன்ஸை அவங்கள ஆஸ்வதிக்கிற மாதிரி ஒரு படம், அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வரவங்களுக்கு கட்டாயம் ஒர்க் ஆகும். பாபி கோலி நல்லா பண்ணியிருக்கிறாரு டைரக்ஷன். ஸோ பாபி டியோல் வந்து வில்லனு, டைரக்டர் பாபி, 2 பாபி இருக்குதாங்க படத்துல. பாபி டியோல் அதாவது மற்ற படங்கள் எல்லாம் வில்லன் ரொம்ப டம்மியா இருப்பாங்க, அதாவது பாலையா படத்துல சொல்றேன். இதுல ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குது. அவருக்கு டஃப் கொடுக்காது, சில இடங்கள்ல ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. படம் வந்து என்னன்னா, இது ரேட்டிங்கு இதை மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீன் பிளே கிரிப்பா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குதா, மேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபருக்கு விஜய் கார்த்திக் கண்ணன் ஆள் தான் பார்க்க சொட்டையா ஒரு மாதிரி ஸ்டைலாக இருப்பாரு, ஆனால் ஒர்க்கு அதுக்கு மேலே இருக்குதுங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பார்க்கணும். ரேட்டிங் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேங்க, நான் எந்த படத்துக்குமே கொடுக்க மாட்டேன். அதாவது எனக்கு மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகணும். ஒரு படம் எதுக்கு நம்ம பார்க்குறோம், ரேட்டிங் கொடுக்கவோ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு ஃபிலிம் படிக்கிறோம், ஃபிலிமை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா அதில் ஒரு மொமெண்ட்ஸ் நமக்கு கேதர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும்.
அதை என்ஜாய் பண்ணோம். அதுக்கு தான் படம் பார்க்குறோமே. சும்மா காம்படிஷன் வச்சுக்கிட்டு 1000 கோடி 2000 கோடி பண்ணுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்லாம் மேட்ரு கிடையாது. ப்ரொடியூசருக்கு லாபம் வந்துச்சா அவ்வளோதான். அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணால் அது அவங்க கணக்கு. படத்தை என்ஜாய் பண்ணுறோம், நமக்காக படம் எடுக்கிறாங்க. அதில் ஏதாவது குறை இருந்தால் நம்ம தான் சுட்டி காமிக்கணும். இதில் வந்து பாலையா சார் படமெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது, அது இது. பட் வீரசிம்மா ரெட்டி நம்ம சொன்னோம் நிறைய லேக் இருந்துச்சு, பட் இதில் எந்த லேகும் இல்லை, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நேற்று ராம் சரண் படம் பார்த்தேன். அந்த படம் ஒன்றும் கதை இல்லை, ஸ்டோரி இல்லை, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது அவங்க படம் எடுத்தது கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. லாஸ்ட் சீன் நல்லா இருக்கு. ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஃபைட்டுக்கு எல்லா டாக்கு இந்த இந்தி படம் அந்த காலத்தில் டாக்கு படம் எப்படி எடுத்திருக்காங்க, பழைய ஸ்டோரி வச்சு கதை எடுத்திருக்காங்க. பாலையா அவருடைய இது எப்படி இந்த கதை ஸ்டோரி எல்லாம் உள்ள நல்லா இருக்கு. வயசானவங்க கூட நல்லா நடிச்சிருக்காரு. ஒன்றும் எதுலுமே ஃபெயிலர் கிடையாது, ஃப்ளாப் எதுவும் கிடையாது. ஹிட் ஆயிடுச்சு படம், ஹிட்டு தான். நல்லா இருக்கு. ஃபைட்டுக்கு நல்லா பிரமாதமாக பண்ணுறாரு. இவர் நல்லா பண்ணுறாரு. ஆனால் பாபி தயாள் தர்மேந்திரா புள்ள ஹீரோ ஹிந்தியில் எவ்வளோ படத்தில் நடிச்சு இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆனால் வில்லனா நல்லா தமிழ் ஆக்டரோட தமிழ் வில்லனோட பிரகாஷ் ராஜெல்லாம் ஏதோ ஒரு தூசம் பிரமாதமாக இருக்குது.